வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு. கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட சமய நிகழ்வுகள் ஏற்பாடு. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பயங்கர பிஸ்டல் குண்டு தாக்குதல். ஜனாதிபதி தெரிவிப்பு. ஊழல் அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் நன்கு குழப்பமடைந்துள்ளனர். பிரதமர் கருத்து. பல பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள். காவல்துறையினர் கோரிக்கை. கோயிலில் பெண் வேடமிட்டு சங்கிலி அறுத்த ஆண், 4 கைது. வானில் வெடித்து சிதறிய விமானம், 4 பேர் பலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மேற்படி தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட சமய வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் பங்கேற்றுள்ளனர். கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இதே போன்றதொரு காலை வேளை 8:45 மணிகளவில் கட்டுவாப்பிட்டி, சியோன் மற்றும் கொச்சிக்கடை தேவாலயங்களையும் கொழும்பில் உள்ள 3 நட்சத்திர விடுதிகளையும் இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் அதே நாளில் தெமட்டகொட பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் தெஹிவளையில் உள்ள தங்கும் விடுதியில் சிறு சிறு வெடிப்புகள் இடம்பெற்றன. இந்த தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மேற்படி தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட சமய வழிபாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரதான நிகழ்வு கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் காலை 8:30 மணிகளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். இதேவேளை தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காலை 8:45 மணிக்கு அனைத்து மதஸ்தலங்களிலும் மணி அடிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பயங்கரம் 2019 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நடந்ததாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். பொலனறுவையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பயங்கரமான செயல் 2019 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையன்று நடந்த குண்டு தாக்குதல் என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். கடந்த 5.5 வருடங்களாக ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2019 ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திற்கும் அதைத் தொடர்ந்து வந்த அரசாங்கத்திற்கும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தும் நோக்கம் இல்லை என்றும் அவர் கூறினார். பதவியேற்று 6 மாதங்களுக்குள் தற்போதைய அரசாங்கம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கு படிப்படியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குண்டு வெடிப்புகள் குறித்து ஆழமான விசாரணைகளை தொடர புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். ஏப்ரல் 21, 2019 ஆண்டு இலங்கையின் பல இடங்களில் 260க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தும் ஒருங்கிணைந்த குண்டுவெடிப்புகள் குறித்து ஆழமான விசாரணைகளை தொடர புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகள் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஊழல் அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்பொழுது குழப்பமடைந்துள்ளதாக, அரசியல் ரீதியாக நிர்கதியானவர்களின் இறுதி தஞ்சம் இனவாதம் என்பதை உறுதிப்படுத்தி வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பன்னி மாவட்டத்தின் நெடுங்கேணி கலாச்சார மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டுரையாற்றிய போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார்.
இலங்கையில் முன்னர் இருந்த அரசியல் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மலையகத்திற்கென வெவ்வேறாக இருந்ததென்றும் அவர்கள் பிரதேசங்களுக்கு, இனங்களுக்கு என வெவ்வேறாக தமது அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்து வந்தார்கள் என்றும் பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய தெரிவித்தார். இதனூடாகவே ஊழல் நிறைந்த அரசியல் உருவானதென்றும் அரசியல் ரீதியாக நிற்கதியானவர்களின் தஞ்சம் இனவாதம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இனமத பீதங்களை பின்தள்ளி தமது அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தது குறித்த கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே என்றும் தமக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டு மக்கள் முதல் தடவையாக கொள்கை மற்றும் நோக்கத்தை பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வளவு காலமும் கிராமங்கள் அபிவிருத்தி அடையாமல் இருந்தமைக்கு காரணம் பிரதேச சபைகளுக்கு போதுமான நிதி கிடைக்காமை அல்ல என்றும் மாறாக ஆட்சியாளர்கள் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் உணர்வு பூர்வமாக செயற்படாமையே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இவை அனைத்தும் இந்த தலைமுறையுடன் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அடுத்த பரம்பரையினருக்கு அழகிய வளமான நாட்டை சொந்தமாக்கி கொடுப்பது எமது இலக்காகும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, அம்பாறை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகளினூடாக 462 மில்லியனுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இன்றும் பெருமளவிலான வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக பயணிக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் ஏப்ரல் 9 முதல் 19ஆம் தேதி வரையான 10 நாட்களில் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகளின் ஊடாக 462 மில்லியனுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RAD கஹெடப்பிட்டிய தெரிவித்தார். குறித்த காலப்பகுதியில் 1.3 மில்லியன் வாகனங்கள் பயணித்துள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இன்றும் பெருமளவான வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக பயணிக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழைவதற்கு முன்னதாக வாகனத்தை சோதித்து டயர் நிலைமைகள் மற்றும் வாகன சமிக்ஞை விளக்குகளின் செயற்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அபிவிருத்தி அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. அதேபோன்று அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது முன்னால் செல்லும் வாகனத்தோடு 50 மீட்டர் இடைவெளியில் பயணிக்குமாறும் இருக்கை பட்டையை முறையாக அணிந்து கொள்ளுமாறும் அந்த சபை கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக வாகனத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான வேகத்தில் பயணிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனத்தில் ஏதேனும் கோளாறு ஏற்படுமானால் எமது அவசர தொலைபேசி இலக்கமான 1969 என்ற எண்ணுக்கு அழைக்குமாறும் இந்த தொலைபேசி இலக்கமானது 24 மணி நேரமும் செயற்பாட்டில் இயங்கும் என்றும் அபிவிருத்தி அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கைக்குரிய சுதேச மருத்துவம் இல்லாது அற்றுப்போகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் இந்த நிலையை மாற்றியமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அனைத்து இலங்கை வருங்கால சுதேச மருத்துவ அதிகாரிகள் சேவை சங்கத்தின் வைத்தியர் பார்த்திபன் உமாதேவி தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் ஆயுர்வேத, சித்த, யுனானி என்ற ரீதியில் இலங்கையில் சுதேச மருத்துவம் இருப்பதாக அனைத்து இலங்கை வருங்கால சுதேச மருத்துவ அதிகாரிகள் சேவை சங்கத்தின் வைத்தியர் பார்த்திபன் உமாதேவி தெரிவித்துள்ளார். இந்த கற்கை நெறியை நிறைவு செய்து தமிழ், சிங்களம், முஸ்லிம் என 1700 பட்டதாரிகள் வேலைக்காக காத்திருப்பதாகவும் இதைவிட 600 பேர் இறுதி பயிற்சி நிலையில் இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே சமயம் மருத்துவ பயிற்சி நெறியை முடித்தும் தம்மை பயன்படுத்தாத நிலையில் அல்லது போக்கில் இலங்கையின் சுதேச மருத்துவம் இருப்பது கவலைக்குரியதென்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்காக சேவை செய்ய நாம் தயாராக இருக்கிறோம், ஆனால் அரசு மௌனமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதைவிட 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறத்தாழ 1600க்கும் அதிகமானோர் இருக்கின்ற போது வெறும் 350க்கும் குறைவானவர்களையே நியமனத்தில் உள்வாங்க அரசு முனைகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் கிராமங்கள் தோறும் சமூக நல வைத்திய அதிகாரிகளாக கூட தம்மை பயன்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போக்கால் இலங்கைக்குரிய சுதேச மருத்துவம் இல்லாமல் அற்றுப்போகும் நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த நிலையை மாற்றியமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதல் தவணையின் 3ஆம் கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது.
இதேவேளை கண்டி கல்வி வலயம், பத்தேகம கல்வி வலயம் மற்றும் தெனுவர கல்வி வலயத்தைச் சேர்ந்த 49 பாடசாலைகள் முதலாம் தவணையின் 3ஆம் கட்டத்திற்காக இன்று திறக்கப்பட மாட்டாதென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இன்று தொடங்கும் முதலாம் தவணையில் 3ஆம் கட்டம் மே 9ஆம் தேதி முடிவடைய உள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டின் முதலாம் தவணை மே மாதத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான 2ஆம் தவணையின் முதல் கட்டம் மீண்டும் மே மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை தொடரும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கண்டி கல்வி வலயம், வத்தேகம கல்வி வலயம் மற்றும் தெனுவர கல்வி வலயத்தைச் சேர்ந்த 49 பாடசாலைகள் முதலாம் தவணையின் 3ஆம் கட்டத்துக்காக இன்று திறக்கப்படாது அறிவிக்கப்பட்டுள்ளது. தலதா மாளிகை ஜாத்திரை காரணமாக இந்த பாடசாலைகளுக்கு கூடுதல் விடுமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த பாடசாலைகள் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் பெண் வேடமணிந்த ஆண் உள்ளிட்ட 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ் இணுவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் 4 பவுன் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது. சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் ஆலய சூழலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய 4 கைது செய்தனர். இதில் 2 பெண்களும் பெண் வேடமணிந்த 1 ஆணும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 4 காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொட்டாஞ்சேனை காவல் பிரிவு மற்றும் கடலோர காவல் பிரிவுகளுக்குட்பட்ட வீதிகளில் இன்று திங்கட்கிழமை போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். எனவே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இயன்றளவு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்திலிருந்து கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயம் வரை ஊர்வலம் இடம்பெறவுள்ளதோடு கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் இடம்பெறவுள்ளன. இந்த நிலையில் இதன் காரணமாக வாகன போக்குவரத்து நடவடிக்கைகளை மட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். ஊர்வலம் காலை 7 மணி முதல் கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்தில் ஆரம்பமாகி பொன்ஜின் சந்தியின் இடது பக்கம் திரும்பி கல்பொத்த சுற்றுவட்டத்தில் கல்பொத்த வீதியில் சென்று ஜம்பட்டா வீதியின் ஊடாக கடலோர வீதிக்கு சென்று புனித அந்தோனியா தேவாலயம் வரை செல்ல உள்ளது. எனவே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இயன்றளவு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். மன்னார் அடம்பன் காவல் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் மீது காவல்துறையினரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அடம்பன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் அடம்பன் காவல் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற கனரக வாகனத்தை கடமையில் ஈடுபட்டிருந்த அடம்பன் காவல்துறையினர் இடைமறித்துள்ளனர். இதன்போது சமிக்சை கட்டமைப்பு மீறி காவல்துறை மீது வாகனத்தால் மோதிச் செல்ல முற்பட்ட கனரக வாகனத்தை நோக்கி காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த கனரக வாகனம் நிறுத்தப்பட்டதோடு சட்டவிரோதமான முறையில் ஏற்றிச் செல்லப்பட்ட மண் மற்றும் உபகரணங்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 2 நபர்கள் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சன்னார் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் அடம்பன் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு மீட்கப்பட்டுள்ள பொருட்களும் அடம்பன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அடம்பன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தியாக தீபம் அன்னை பூபதி அம்மாவை நினைவு கூர்ந்து அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டுப்பற்றாளர் தியாக தீபம் அன்னை பூபதி அவர்கள் உயிரீகம் செய்த 37வது ஆண்டு நினைவு நாளான நேற்று முன்தினம் அடையாள உணவு தவிர்ப்பு விழிப்புணர்வு அரசியற் போராட்டம் ஒன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பிரித்தானியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு மற்றும் அனைத்து தமிழ் அமைப்புகளும் இணைந்து இந்த அடையாள உணவு தவிர்ப்பு விழிப்புணர்வு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தன. ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்காக தன்னலமின்றி தன்னை அர்ப்பணித்த அன்னை பூபதியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது. லண்டனின் மைய பகுதியில் அமைந்துள்ள டவுனிங் வீதி 10ஆம் எண்ணில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இங்கிலாந்தில் வாழும் தமிழர்கள் பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஈழத் தமிழருக்கான சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தியும் இலங்கையில் நடைபெற்ற தமிழின அழிப்பிற்கு நீதி கோரியும் முழக்கங்களை எழுப்பியிருந்தனர். போராட்டத்தின் மூலம் பிரித்தானிய அரசின் கவனத்தை ஈர்த்து சர்வதேச மேடைகளில் தமிழருக்கான உரிமை விவகாரம் மீண்டும் பேசப்பட வேண்டும் என அவர்கள் இதன்போது வலியுறுத்தியிருந்தனர்.
அமெரிக்காவில் பறந்து கொண்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் இல்லினாய்ஸில் சிறிய ரக ஒற்றை என்ஜின் விமானமான செஸ்னா C-180G விமானம் மின்கம்பிகள் மீது மோதியதில் வெடித்து சிதறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 பெண்களும் 2 ஆண்களும் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு திணைக்களம் என்பன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு. கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட சமய நிகழ்வுகள் ஏற்பாடு. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பயங்கர பிஸ்டல் குண்டு தாக்குதல். ஜனாதிபதி தெரிவிப்பு. ஊழல் அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் நன்கு குழப்பமடைந்துள்ளனர். பிரதமர் கருத்து. பல பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள். காவல்துறையினர் கோரிக்கை. கோயிலில் பெண் வேடமிட்டு சங்கிலி அறுத்த ஆண், 4 கைது. வானில் வெடித்து சிதறிய விமானம், 4 பேர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.